பிஎஸ்என்எல் உண்மையாலுமே 2.5% டிஸ்கவுண்ட் ரீசார்ஜ் குடுக்குறாங்களா இல்லையா? பிஎஸ்என்எல்ல எது ரொம்பவே அஃபோர்டபுளான ரீசார்ஜ் பிளான் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல ஃபுல் ஃப்ளெட்ஜா பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ரீசார்ஜ் பிளான் பார்த்தீங்கன்னா காலியாயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்காகவே இந்த வீடியோ மேக் பண்றேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சில டவுட் இருக்கு. இந்த 2.5% பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் குடுக்குறாங்களே ரீசார்ஜுக்கு, இது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கணும் ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனக்குமே அந்த சந்தேகம் இருந்துச்சு. சில நேரத்தில் கிடைக்குது, சில நேரத்தில் கிடைக்கல. உண்மையாலுமே நடக்குதா இல்லையான்னு பார்த்தலாம். ஸோ இதுக்காகவே இந்த 2.5% டிஸ்கவுண்ட் இருக்க ஆப்ஷனை சூஸ் பண்ணுறோம். இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ₹199 அப்படிங்கிற இந்த பிளானுமே அவைலபிளாக தான் இருக்குது. ஆனால் சில யூசர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கவுண்ட் கொடுக்கறது இல்லை. அந்த ரீசார்ஜ் தீர்ந்துருச்சுன்னா டிஸ்கவுண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கண்டினியூஸாக ரீசார்ஜ் பண்ண, அதாவது ஃபர்ஸ்ட் பேசிக் ரீசார்ஜ் தீராமல் இருக்குது இல்லையா, அது இருந்ததுக்கு அப்புறம் ரீசார்ஜ் பண்ணுறவங்க அது கொடுக்குறான்னு சொல்கிறாங்க. ஸோ அதனாலே இந்த ரீசார்ஜ் தீர்ந்ததுக்கு அப்புறம் ரீசார்ஜ் பண்ணுறவங்களோட நிலைமை என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். நான் ₹199 ரீசார்ஜ் பிளான் வந்து சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதிலே பெட்டரான ஆப்ஷன்லாம் சூஸ் பண்ண சொல்லுது. ஆனாலும் என்கிட்ட இருக்க பட்ஜெட் இவ்வளோ தான். இந்த 200 தான், ஸ்ட்ரிக்ட்லி 200 தான், 100-200க்குள்ளே தான் நான் பண்ண போகிறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட்டோட கேட்வே கேட்க ஆரம்பிக்கும். நான் வந்து யூபிஐ சூஸ் பண்ணுறேன். யூபிஐலே எந்த ஆப் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. நார்மலாக ஸ்டாண்டர்டாக பண்ணணுமா, அதாவது யூபிஐ ஐடிக்குள்ளே பண்ணணுமா இல்லை ஆப்குள்ளே போய் பண்ணணுமான்னு கேட்பாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அமேசான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா பிளாட்ஃபார்ம் ஃபீ அங்கே இல்லை. மற்ற எதை சூஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஃபீ அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதனாலே நான் இதை சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ₹199 ரீசார்ஜ் பண்ணியாச்சு. ஸோ ரீசார்ஜும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஆனால் இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணணும். என்ன அமௌண்ட் சொல்லியிருந்தாங்களோ அந்த அமௌண்ட்டே தான் ரீசார்ஜில் இருக்குது. ஸோ அந்த 2.5% டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது இல்லை. அது கிடைக்கல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் கிடைச்சிருந்துச்சுன்னா ₹194 தான் வந்து ரீசார்ஜ் ஆகிருக்கணும். ஆனால் நமக்கு ₹199 அதே தான். ஸோ அந்த டிஸ்கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சில யூசர்ஸ்க்கு அப்ளை ஆகிறது இல்லை. இதுதான் ஸ்ட்ரிக்ட்லி உண்மை. கரண்ட்டாக ஒரு ரீசார்ஜ் பிளான் வச்சிருந்தா தான் கொடுக்குறாங்க. ஸோ அமேசானில் ஸ்க்ராட்ச் கார்டு கிடச்சிச்சு. ஸோ அதில் பெரிய மாற்றங்கள்லாம் எதுவும் இல்லை. பட் இதுதான் இப்போதைக்கு இருக்கிற அஃபோர்டபுளான பிளான்னு சொல்லலாம். நீங்கள் எந்த ரீசார்ஜ் கம்பெனி எடுத்தாலும் சரி, இந்த 4 பெரிய நிறுவனங்களுக்குள்ளே தான் நம்ம நடந்தாகணும். இங்கே இந்த ₹199 தான் பெஸ்ட்டான அஃபோர்டபுளான பிளானாக என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அப்பா அம்மாவுக்கு மந்த்லி நம்ம ரீசார்ஜ் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை விட இன்னும் ஒரு பெஸ்ட்டான ஆஃபர் இருக்குது. ₹197 அப்படிங்கிற இந்த பிளானை வந்து சூஸ் பண்ணிங்கன்னா மொத்தமாகவே 4 GB தான். ஆனால் 48 நாள் வேலிடிட்டி. உங்களுக்கு யார் வேணாலும் கால் பண்ணிக்கலாம். நீங்கள் கால் பண்ணி பேசுகிறீங்க இல்லையா, அது 300 நிமிஷம் தான் உங்களால் பேச முடியும். ஆனால் எஸ்எம்எஸ் எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஸோ ஒரு லாங்கர் டேர்முக்கு போடணும் அப்படின்னா அதை ட்ரை பண்ணுங்கள். இல்லை ஷார்ட் டேர்முக்கு பெனிஃபிட் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த ரீசார்ஜ் பிளான் சூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் நிலவரம். யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.